ஹாய் ஹலோ வணக்கங்க. வெண்டைக்காய் புளிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இது வந்து தயிர் சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு, ரச சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து நல்லா மேட்சாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி இந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வளவளப்பு தன்மை வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வளவளப்பு தன்மை இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா அந்த வெண்டைக்காய் தனித்தனியாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வதக்கும் போதே பாதி வெண்டைக்காய் வந்து பாதி வந்து வெந்து போயிடும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் ஏதோ ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2-3 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வடசட்டி வச்சு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்கி டைம் எடுத்து நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த குழம்புக்குமே தக்காளி, வெங்காயம் போடுற எல்லா இதுக்குமே இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மசிகிற அளவுக்கு டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த டிஷ்ஷுமே. வதக்கின உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து காரத்திற்கு ஏற்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம காரம் சாப்பிடுவோன்னு தெரியலைங்களா, அந்தளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த புளி ஊற்றி புளியில் தானே செய்கிறோம், அப்போ வந்து அந்த சாம்பார் பொடி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சாம்பார் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதையும் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகின உடனே அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து வெண்டைக்காயில் வந்து ஊற்றிக்கோங்க. எல்லா தண்ணியுமே நல்லா கரெக்டான அளவு, கொஞ்சமாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இது சுண்டி வரும். மூடி வச்சு சிம்மில் வச்சு நல்லா நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள், அது நல்லா சுண்டி வரும். அந்த புளி கரைசலெல்லாம் சுண்டி அந்த வெண்டைக்காயில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு வெண்டைக்காய் வந்து நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி வந்து நல்லா அந்த வெண்டைக்காவில் இறங்கி நல்லா புளிப்பாக நல்லா இருக்குங்க. அப்புறம் ஒரு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேங்காய் வந்து கொஞ்சமாக சுரண்டி அதில் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்து இறக்கி விட்டுக்கோங்க. நல்லாயிருக்குங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்குங்க. அப்புறம் வெண்டைக்காவெலாம் நல்லா குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. ஏன்னா மூளை வளர்ச்சி, ஞாபக சக்தி எல்லாத்துக்குமே ரொம்ப உதவி பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூ.